மிசியோன் ஸ்தோத்திர பண்டிகை. மிசியோன் ஸ்தோத்திர பண்டிகை. கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, என் உடன் விசுவாசிகளே, இறைமைந்தன் இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். 9 ஜூலை 2021 அன்றைய நாளுக்காக நம்முடைய ஜெரோம் ராபின்சன் TLC ஆக்கூர் சேனலினால் உருவாக்கப்பட்டு பதிவேற்றப்பட்டுள்ள 316ஆம் ஆண்டு மிசியோன் ஸ்தோத்திர பண்டிகை என்ற காணொலி காட்சியினை காணும் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஊழிய வாஞ்சையுடன் தங்கள் சொந்த குடும்பத்தையும் பாராமல் தங்கள் நாட்டை விட்டு, மொழியை விட்டு, தட்பவெட்ப சூழ்நிலைகளை விட்டு தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து நம்முடைய நாடும் எந்த வேற்றுமையும் இல்லாமல் நாட்டு மக்கள் அனைவரும் நல்வாழ்வு பெற வேண்டும், ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என பாடுபட்ட மிஷனரிமார்களை குறைந்தபட்சம் இந்த மிசியோன் தோத்திர பண்டிகை என்ற மிஷன் தேங்க்ஸ் கிவிங் டே என்கிற நாளிலாவது நினைத்து பார்த்து நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த எண்ணத்தில் உருவானதுதான் இந்த காணொலி காட்சி 316ஆம் ஆண்டு மிசியோன் ஸ்தோத்திர பண்டிகை. இதனை முழுவதுமாக பார்த்து மிஷனரிமார்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவோம். திரியேக தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். நாம் பர்தலோமேய சீகன்பால்க் ஐயர் அவர்களை குறித்து நாம் காணலாம். டென்மார்க்கின் அரசர் 4ஆம் ஃபிரெட்ரிக்கின் ஆதரவுடன் தனது நண்பர்கள் ஜெல்ஃப் மற்றும் அவரது சக மாணவர் ஹென்றி புளிச்சோவுடன் சேர்ந்து ஜெர்மானிய கிறிஸ்தவ சபைகுரு பர்தலோமேயு சீகன்பால்க் அவர்கள் 1706ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தரங்கம்பாடி டேனிஷ் காலனிக்கு வந்தார். இவர்கள்தான் முதலில் லுத்தரின் கோட்பாடுகளை கொண்டு வந்த முதல் புராட்டஸ்டன்ட் சபைகுரு மிஷனரிகளாகவும் தனது பணிகளை தரங்கம்பாடியிலே இவர்கள் துவங்கினார்கள். இவர்கள் தரங்கம்பாடியிலே 1707ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் நாள் ஒரு சிற்றாலயம் கட்டி வழிபட்டனர். இதுவே தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட முதல் புராட்டஸ்டன்ட் ஆலயமாகும். பர்தலோமேயு சீகன்பால்க் 1682ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 10ஆம் நாள் ஜெர்மனியில் உள்ள புல்னிட்ஸ் என்னும் இடத்தில் பர்தலோமேயு கேத்தரின் மரியா நீ ப்ரூக்னர் தம்பதியருக்கு பிறந்தார். ஏழையாக இருந்தாலும் பக்தியுள்ள கிறிஸ்தவ பெற்றோருக்கு மகனாக பிறந்தார். அவருடைய தந்தையார் பர்தலோமேயு சீகன்பால்க் சீனியர். இவர் நவதானியங்களை விற்பனை செய்து வந்த ஒரு வணிகர். சீகன்பால்க்கு 4 மூத்த சகோதரிகள் இருந்தனர். சீகன்பால்க் பலவீனமான ஒரு தேகத்தை கொண்டிருந்தார். சீகன்பால்க் சிறுவயதாக இருக்கும் பொழுதே இறைப்பற்று மிக்க அவரின் தாயார் இறந்து போனார். தாயை இழந்த 2 வருடத்தில் தந்தையையும் அதன் பின்பு 1 வருடம் கழித்து ஒரு சகோதரியையும் இழந்தார். அவரது தந்தையின் மூலம் அவர் சிற்பி எர்னஸ்ட் ஃபிரெட்ரிக் ஆகஸ்ட் ரைட்சல் மற்றும் அவரது தாயார் தரப்பில் தத்துவ ஞானி ஜோஹான் கோட்லீப் பிட்ஸே ஆகியோருடன் தொடர்பு கொண்டிருந்தவராக இருந்தார். சிறு வயதிலேயே இசையில் ஆர்வமுடையவராக இருந்தார். பின்னர் பீடிஸ்டிக் லுத்தரனிசத்தின் மையமான ஆகஸ்ட் ஹெர்மன் பிராங்க் அவர்களின் கற்பித்தலின் கீழ் ஹாலே பல்கலைக்கழகத்தில் படித்தார். டென்மார்க்கின் கிங் ஃபிரெட்ரிக் 4 ஆதரவின் கீழ் சீகன்பால்க் தனது சக மாணவர் ஹென்றி புளிச்சோவுடன் சேர்ந்து இந்தியாவுக்கு முதல் புராட்டஸ்டன்ட் மிஷனரிகளாக வந்தார்கள். 1706ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி அன்று அவர்கள் தரங்கம்பாடியின் டேனிஷ் காலனிக்கு வந்தார்கள். பர்தலோமேயு சீகன்பால்க் லுத்தரன் சபை குருக்களின் உறுப்பினராகவும் இந்தியாவுக்கு முதல் பீடிஸ்ட் மிஷனரியாகவும் இருந்தார். சீகன்பால்க் ஆரம்ப கல்வியை புல்னிட்ஸ் மற்றும் காமென்ஸ் ஆகிய இடங்களில் உள்ள லத்தீன் பாடசாலைகளில் பயின்றார். இவர் 12ஆம் வயதில் கோயர்லிட்ஸ் என்னும் இடத்தில் உள்ள உயர்நிலை பள்ளியில் சேர்ந்து 8 ஆண்டுகள் கல்வி கற்றார். பள்ளியின் பதிவேட்டில் அவருக்கு பெயருக்கு அருகில் சரீரத்திலும் ஆன்மாவிலும் வளர்ச்சியடையாத மாணவன், இன் பாடி அண்ட் சோல் அண்ட் இம்மெச்சூர் பர்சன் என எழுதப்பட்டிருந்தது. 17வது வயதில் சீகன்பால்க் ஜாக்கப் பாக்மியின் புரிந்து கொள்ள முடியாத பரவச மனநிலையில் ஆன்மீக வழிபாடு செய்து இறைவனை நேரடியாக தொடர்பு கொள்ளும் தத்துவ கொள்கைகள் அவருக்கு விதைக்கப்பட்டன. குழப்பத்தில் இருந்த அவர் வேதத்தை நன்கு கற்றிருந்தபடியால் பல மாத போராட்டத்திற்கு பிறகு அதிலிருந்து விடுதலை பெற்றார். 1702ஆம் ஆண்டு சீகன்பால்க் பெர்லின் பட்டணத்தில் உயர்கல்விக்காக சேர்ந்தார். சுகவீனம் காரணமாக அவருக்கு 9 மாதங்கள் கல்வி தடைப்பட்டது. 1703ஆம் ஆண்டு இறையியல் கல்விக்காக ஹாலே சென்றார். அங்கும் அவர் அடிக்கடி சுகவீனமானார். நான் எங்கிருந்தாலும் சிலுவை என்னை தவறாமல் பின்பற்றுகிறது என்று தன் சரீர பலவீனத்தை குறித்து சீகன்பால்க் குறிப்பிட்டுள்ளார்.
அவர் அங்கு எபிரேய மொழியை கற்றார். டென்மார்க் மன்னர் 4ஆம் ஃபிரெட்ரிக் டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் காலனிக்குட்பட்ட பகுதிகளில் அருட்பணியாளர்களை அனுப்பி அருட்செய்தியை தெரிவிக்க வேண்டும் என எண்ணம் கொண்டார். டென்மார்க் லுத்தரன் திருச்சபை இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே மிஷனரியை தெரிவு செய்யும் பணி ஜெர்மனியில் நடைபெற்றது. இதில் சீகன்பால்க் அருட்பணியாளராக தேர்வு செய்யப்பட்டார். இவருடைய சரீர பலவீனத்தினால் இவருக்கு ஒடுக்கப்பட்ட அருட்பணி அழைப்பை ஏற்றுக்கொள்ள தயங்கினார். இருப்பினும் கடவுளின் விருப்பம் என்று எண்ணி அதை ஏற்றுக்கொண்டார். சீகன்பால்க் மற்றும் ஹென்றி பிளிச்சோ ஆகிய இருவரும் லுத்தரன் சபை பேராயரால் அபிஷேகம் செய்யப்பட்டு இந்தியாவுக்கு அனுப்ப தீர்மானிக்கப்பட்டது. அதன் பின்னர் மன்னர் அழைப்பை ஏற்று டென்மார்க் சென்றார். 1705ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 29ஆம் நாள் இருவரும் மன்னர் சார்பில் அவருடைய செலவில் இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இவர்கள் பயணத்தின் போது கப்பலில் இறந்தவர்களின் சடலங்களை கடலில் வீசி எறிவதையும் அலைகளாலும் புயல்களாலும் கப்பல் அலைக்கழிக்கப்பட்டதையும் நேரடியாக கண்ட சீகன்பால்க் தனது கடற்பயணத்தை மரண கல்விச்சாலை தி அகாடமி ஆஃப் டெத் என குறிப்பிட்டார். இந்த பயணத்தின் போது கப்பலின் மாலுமி பெண் பயணி ஒருவரிடம் தவறாக நடந்து கொண்டதை அறிந்த சீகன்பால்க் அது தவறு என்று சுட்டிக்காட்டியமையால் சீகன்பால்க்கிற்கு உணவும் மறுக்கப்பட்டது. குடிக்க நீர் கூட அவருக்கு அளிக்கப்படவில்லை. வேறு எந்த வசதிகளும் செய்து தரப்படவில்லை. இவர் இந்த கடற்பயணத்தின் போது த ஜெனரல் ஸ்கூல் ஆஃப் ட்ரூ விஸ்டம் என்னும் புத்தகத்தை எழுதினார். இந்த புத்தகம் பின்னர் 1710ஆம் ஆண்டில் டென்மார்க் இளவரசி சோஃபியாவின் உதவியால் வெளியிடப்பட்டது. இருவரும் 7 மாத கடல் பயணத்தில் 1706ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் நாள் இந்தியாவின் தமிழ்நாட்டின் கடற்பகுதியான தரங்கம்பாடியை வந்தடைந்தனர். மன்னர் அவர்களை அனுப்பியிருந்ததால் அவர்கள் மன்னரின் உளவாளிகளாய் இருப்பார்கள் என்ற சந்தேகத்தால் அவர்களுக்கு தகுந்த மரியாதை தரப்படவில்லை. அவர்களின் வருகை டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் கவர்னருக்கும் டேனிஷ் போதகர்களுக்கும் அதிருப்தியையே அளித்தது. அவர்கள் கப்பலில் இருந்து கரை வந்து சேர 3 நாட்கள் படகுகள் கொடுக்கப்படவில்லை. கவர்னர் ஹாசியஸை சந்திக்க காலை 10 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை காத்து கிடந்தனர். பல மணி நேரம் சந்தை வெளியில் தனித்து விடப்பட்டனர். முடிவில் போர்ச்சுகீசியருடைய அடிமைகள் தங்கும் இடத்தில் தங்கினர். ஆனால் இந்தியாவில் தங்கியிருந்த ஜெர்மானியர்கள் சீகன்பால்க்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்தனர். சீகன்பால்க் கடவுளுக்கான அருட்பணியை உடனே ஆரம்பித்தார். முதலியப்பா என்ற இந்தியர் சீகன்பால்க்கு உதவியாளரானார். சீகன்பால்க் தன்னை சுற்றியிருந்த தொழிலாளர்களால் பேசப்படும் போர்ச்சுகீசையும் தமிழையும் கற்றார். ஒரு முதிய புலவரிடம் தமிழ் படித்தார். தனது மொழிபெயர்ப்பாளரான அலப்பு என்பவர் மூலம் 5000 தமிழ் வார்த்தைகளை தெரிவு செய்து மனப்பாடம் செய்தார். கடற்கரை மணலில் விரலால் எழுதி தமிழ் எழுத்துக்களை பழகினார். தமிழ் இலக்கியங்களை கற்று தமிழை தன் சொந்த மொழி போல் ஏற்றுக்கொண்டார். சீகன்பால்க் ஐரோப்பியர்களின் வீடுகளிலும் தோட்டங்களிலும் எடுபிடி வேலை செய்த இந்தியர்களுக்காக முதல் மிஷன் பாடசாலையையும் குழந்தைகள் இல்லத்தையும் நிறுவினார். டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியில் பணியாற்றிய ஜெர்மன் வீரர்களுக்காக வேதாகமும் பாடல் புத்தகமும் ஞான புத்தகமும் கொண்ட ஒரு ஐரோப்பிய நூலகம் ஒன்றை ஏற்படுத்தினார். ஆங்கிலம், பிரெஞ்சு, போர்ச்சுகீஸ் மற்றும் ஸ்பானிய வேதாகமங்கள் தியான புத்தகங்கள் இங்கிருந்து இந்தியாவின் பல இடங்களுக்கும் விநியோகிக்கப்பட்டது. சீகன்பால்க்கின் முயற்சியால் 1707ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் நாள் இந்திய கிறிஸ்தவர்களுக்கென்று ஒரு தனி ஆலயம், அதாவது புதிய எருசலேம் ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இது 1717இல் விரிவாக்கம் செய்யப்பட்டது. தமிழ் லுத்தரன் திருச்சபைக்காக இத்தேவாலயம் 300 ஆண்டுகளை தாண்டி இன்னும் நிற்கிறது. சீகன்பால்க்கின் தீவிர முயற்சியால் தரங்கம்பாடி மிஷனை ஜெர்மனி, டென்மார்க், இங்கிலாந்து ஆகிய 3 நாடுகளும் ஆதரித்தன. இவர்களால் கொடுக்கப்பட்ட பணத்தால் மிஷனரிகளுக்கு வீடுகளும் 3 பள்ளிக்கூடங்களும் வாங்கப்பட்டன. பொறையாறு என்னும் ஊரில் அழகிய தோட்டம் ஒன்றையும் சீகன்பால்க் வாங்கினார். சென்னை மற்றும் கடலூரில் பள்ளிக்கூடங்களை நிறுவினார். சீகன்பால்க்கின் மிஷனரி பணிக்கு டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் கவர்னர் ஹாசியஸ் பெரிதும் இடையூறாகவே இருந்து வந்தார். இந்தியர்கள் கிறிஸ்தவர்களாக மாறினால் வியாபாரம் பாதிக்கப்படும் என்று அவர் கருதினார். ஆகையால் அவர் பிற மதத்தவர்களை சீகன்பால்க்கு விரோதமாய் ஏவி விட்டார். ஐரோப்பியர் பலர் இந்தியரை அடிமைகளாய் வேலை வாங்கி வந்தனர். பொறையாறில் போதகர் ஒருவர் தாய்நாடு திரும்பும்போது தன் அடிமையை ஒரு பெண்ணிடம் விற்றுவிட்டு சென்றார். சீகன்பால்க்கும் புளிச்சோவும் இதை எதிர்த்தனர். ஒரு ஏழை விதவைக்கு நியாயம் கோரும் விஷயத்தில் ஹாசியஸ் சீகன்பால்க் மேல் கோபம் கொண்டார். 1708ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் துப்பாக்கி ஏந்திய போலீசார் சீகன்பால்க்கின் வீட்டிற்குள் நுழைந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்த அவரை கைது செய்து கவர்னர் முன் நிறுத்தினர்.
தவறான குற்றச்சாட்டுகளால் சீகன்பால்க் சிறையில் அடைக்கப்பட்டார். 4 மாத சிறைவாசத்தில் 2 ஜெர்மன் வீரர்கள் ஜன்னல் வழியாக காகிதமும் பேனாவும் மையும் சீகன்பால்க்கு கொடுத்து உதவ த காட் பிளீசிங் ஸ்டேட் ஆஃப் எ கிறிஸ்டியன், த காட் பிளீசிங் ப்ரொஃபஷன் ஆஃப் டீச்சிங் என்னும் 2 புத்தகங்களை அவர் எழுதினார். புதிய கிறிஸ்தவ விசுவாசிகள் பின்னோக்கி போகாமல் கிறிஸ்துவில் எப்பொழுதும் நிலைத்திருக்க போதனைகள் மட்டும் போதாது, வேதமும் அவர்கள் கைகளில் அவர்கள் மொழியிலே கொடுக்கப்பட வேண்டும் என்று சீகன்பால்க் எண்ணினார். எனவே சீகன்பால்க் 1908 ஆண்டு அக்டோபர் 17 நாள் புதிய ஏற்பாட்டை தமிழில் மொழிபெயர்க்க தொடங்கினார். மொழி அவருக்கு புதிது. அதோடு இந்தியாவில் அப்போது யாரும் வேதத்தை தமிழில் மொழிபெயர்த்திருக்கவில்லை. ஆக வேதத்தில் பல வார்த்தைகளுக்கு சரியான பதங்களை தேடி கண்டுபிடிப்பது சுலபமானதாக இல்லை. கத்தோலிக்க சபையார் ஏற்கனவே தமிழ் ஆராதனை முறையில் சில பதங்களை மொழிபெயர்த்திருந்தனர். அவர்கள் பயன்படுத்திய முக்கியமான வார்த்தைகளையே சீகன்பால்க்கும் உபயோகித்தார். உதாரணமாக, கடவுள் என்னும் பதத்தை மொழிபெயர்க்க அவர்கள் உபயோகித்த சர்வேஸ்வரன் என்னும் வார்த்தையையே சீகன்பால்க்கும் உபயோகித்தார். ஸ்கிமிடின் கிரேக்க புதிய ஏற்பாடு, லத்தீன் வல்கேட், மார்ட்டின் லூத்தரின் ஜெர்மன் மொழிபெயர்ப்பு முதலானவைகளை ஆதாரமாக கொண்டு டேனிஷ் போர்ச்சுகீசிய வேதாகமங்களின் உதவியுடன் புதிய ஏற்பாட்டு மொழிபெயர்ப்பு வேலை 1711 ஆண்டு மார்ச் மாதம் 31 அன்று முடித்தார். 1714 ஆண்டு பர்தலோமேயு சீகன்பால்க்குவினால் முதலில் தமிழில் வேதாகமம் மொழியாக்கம் செய்யப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் ரூத் புத்தகம் வரை மொழிபெயர்த்திருந்தார். சீகன்பால்க் வேதாகமத்தில் முடிக்காமல் விட்டு சென்ற பழைய ஏற்பாட்டு பகுதிகளை சென்னையில் மிஷனரியாக பணிபுரிந்த ஜெர்மானியர் பெஞ்சமின் சூல்ச் ஐயர் முடித்து அச்சேற்றினார். இந்தியாவின் தமிழ் மொழியில்தான் முதலாவதாக வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சேறியது. சீகன்பால்க் கொச்சை தமிழையே கற்றார். அதனால் அவர் எழுதிய புத்தகத்தில் இடம்பெற்ற சொற்களில் குற்றுகள் இடப்படவில்லை. இந்திய சரித்திரத்தில் முதலில் உருவாக்கப்பட்ட தமிழ் மொழி புதிய ஏற்பாட்டை அச்சேற்ற அநேக தடைகள் ஏற்பட்டன. கிறிஸ்தவ அறிவு விளக்க சங்கம் SPCK, சொசைட்டி ஃபார் த ப்ரொபகேஷன் ஆஃப் கிறிஸ்டியன் நாலேஜ், அச்சு எந்திரமும் ஜெர்மன் நாட்டு நண்பர்கள் அச்செழுத்துக்களும் கொடுத்து உதவினர். ஆனால் அவற்றை கொண்டு வந்த கப்பலை பிரெஞ்சு படைகள் கைப்பற்றின. பின்னர் அவை சென்னை நகர கவர்னரால் மீட்கப்பட்டன. மேலும் அச்சு எந்திர முதலாளி வரும் வழியில் இறந்து போனார். எனவே அச்சு வேலை தெரிந்த டேனிஷ் வீரன் ஒருவனை கண்டுபிடித்து 1713 அச்சிலேற்றும் வேலையை ஆரம்பித்தனர். ஜெர்மனியில் இருந்து வந்த எழுத்துக்கள் பெரிதாக இருந்தன. அதோடு காகித பற்றாக்குறை வேறு. எனவே தரங்கம்பாடியிலே சிறிய எழுத்துக்களை திரும்பவும் வார்த்தனர். இவ்வளவு கடின உழைப்பிற்கு பின்னர் 1715 ஆண்டு ஜூலை மாதம் 15 நாள் தமிழ் புதிய ஏற்பாடு அச்சடிக்கப்பட்டு வெளிவந்தது. இவ்வரிய தொண்டினால் வேதம் தமிழில் வாசிக்க ஏதுவாயிற்று. சீகன்பால்க்கின் தமிழ் நடை எளிமையானது. அவர் தம்மை சுற்றியிருந்த சாதாரண மக்களுடைய தமிழ் நடையிலேயே மொழிபெயர்த்திருந்தார். வீரமாமுனிவர் என்று போற்றப்படும் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி சீகன்பால்க்கின் நடையை ஆதரிக்கவில்லை. இந்தியாவிலேயே முதலில் மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமம் தமிழ் வேதாகமமே. முதல் இந்திய வேதாகம மொழிபெயர்ப்பாளர் சீகன்பால்க் தான். 1715 ஆண்டு சீகன்பால்க் 10 வருட மிஷனரி பணிக்கு பின்னர் தான் பிறந்த நாடான ஜெர்மனிக்கு சென்றார். அவர் தன்னோடு மலையப்பன் என்ற இளைஞனையும் அழைத்து சென்றார். கடல் பயணத்தில் மலையப்பன் உதவியோடு பழைய ஏற்பாட்டில் யோசுவா புத்தகம் வரை மொழிபெயர்த்தார். 1715 ஆண்டு ஹாலேயில் வைத்து சீகன்பால்க் எழுதிய தமிழ் இலக்கண புத்தகம் அச்சடிக்கப்பட்டு வெளிவந்தது. இந்த ஆண்டு நவம்பர் மாதம் மரியா டாரத்தியை திருமணம் செய்தார். இந்த புதுமண தம்பதியர் 1716 ஆண்டு ஆகஸ்டில் இந்தியா வந்தனர். இவர்கள் 1716 தரங்கம்பாடியில் இறையியல் கல்லூரி ஒன்றை நிறுவினர். அடுத்ததாக நாம் புதிய எருசலேம் தேவாலயத்தினை குறித்து காண்போம். புதிய எருசலேம் தேவாலயம் 1718 ஆண்டில் தரங்கம்பாடியில் ராயல் டேனிஷ் மிஷனரி பர்தலோமேயு சீகன்பால்க் அவர்களால் கட்டப்பட்டது. தேவாலயம் ராஜவீதியில் அமைந்துள்ளது. 2004 ஆண்டு சுனாமியின் போது தேவாலயம் சேதமடைந்தது மற்றும் 2006 இது புதுப்பிக்கப்பட்டது. இது டேனிஷ் கட்டடக்கலை பாணியில் கட்டப்பட்டு வடிவமைப்பில் சில இந்திய கூறுகளை உள்ளடக்கியது. தேவாலயம் டென்மார்க்கின் ஃப்ரெட்ரிக் IV இன் ராயல் மோனோகிராம் 1718 ஆண்டு புனித ஆண்டுடன் என மோனோகிராமிற்கு கீழே எழுதப்பட்டுள்ளது.
தேவாலயம் தேக்கு மரத்துடன் சிலுவையின் வடிவத்தில் கட்டப்பட்டுள்ளது. கண்ணாடி ஜன்னல்களை நாகப்பட்டினத்தை சேர்ந்த கைவினை கலைஞர்கள் வேலை செய்தனர். ஜன்னல்கள் இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. கீழ்ப்பகுதி மரத்தால் ஆனது மற்றும் மேல் பகுதி கண்ணாடி கொண்டது. தேவாலயத்தின் கூரை சுண்ணாம்பு மற்றும் மோட்டார் கொண்டு பலப்படுத்தப்பட்டது. தேவாலயத்தில் ஒரு பிரசங்கம் மற்றும் ஞானஸ்ஞான தொட்டி இருந்தது. இருப்பினும் நிதி பற்றாக்குறை காரணமாக தேவாலயத்தில் தேவாலய மணி, ஆர்கன், பலிபீட மேடை, சரவிளக்குகள் ஆகியவை புதுப்பிக்க முடியவில்லை. ஞானஸ்ஞான தொட்டியில் ஆயர் ஜோனா ஸ்மித் ஒரு சித்திர உருவத்தை வைத்திருக்கிறார். அதில் ஒரு நதியில் ஒரு பிராமணர் குளிப்பதை சித்தரிக்கிறார். அதன் பிறகு சுத்தமாக வெளிப்படுகிறார் என காணப்படுகிறது. தேவாலயத்தின் இந்து கோவில்களைப் போல பலிபீடம் கிழக்கு நோக்கி உள்ளது. இந்த கட்டிடம் பல டேனிஷ் கட்டிட கலைஞர்களால் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இது ஐரோப்பிய மற்றும் இந்திய அம்சங்களை உள்ளடக்கியதாக கண்டறியப்படுகிறது. தரங்கம்பாடியில் உள்ள புதிய எருசலேம் தேவாலயம் ஜெர்மனியின் ஹானோவரில் உள்ள இவாஞ்சலிக்கல் லுத்தரன் திருச்சபையின் பிஷப் உயர்மா மறைதிரு மார்காட் காஸ்மன் அவர்களால் மீண்டும் திருநிலைப்படுத்தப்பட்டது. கடற்கரை அருகில் உள்ள சிறிய கட்டடத்திலிருந்து செயல்பட்டு வந்த தேவாலயம் நவம்பர் 27, 1715 அன்று சுனாமி தரங்கம்பாடியை தாக்கியதில் சேதமடைந்தது. சீகன்பால்க் அருகிலேயே ஒரு புதிய தேவாலயத்தை உருவாக்க முடிவு செய்தார். புதிய எருசலேம் தேவாலயம் 1718 ஆண்டில் தரங்கம்பாடியில் ராயல் டேனிஷ் மிஷன் பர்த்தலோமேயு சீகன்பால்க் அவர்களால் கட்டப்பட்டு பின் அர்ப்பணிக்கப்பட்டது. தேவாலயத்தை உள்ளூர் தமிழர்களுக்காக அர்ப்பணித்த அவர் அனைத்து பிரார்த்தனைகளையும் தமிழில் நடத்தினார். மொழிபெயர்ப்பு பணியோடு சீகன்பால்க் சில நூல்களையும் எழுதினார். தென்னிந்தியாவின் மத கொள்கைகள், பழக்க வழக்கங்கள், ஆச்சாரங்கள், இலக்கியங்கள், பாடல்கள் ஆகியவற்றை பற்றி ஜெர்மன் மொழியில் 44 அதிகாரங்கள், 332 பக்கங்கள் கொண்ட த கம்ப்ளீட் டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் மலபார் ஹெர்த்டென்டாம் என்ற ஒரு புத்தகமும், ஜீனியாலஜி ஆஃப் மலபார் காட்ஸ் என்ற தமிழ்நாட்டு தெய்வங்களின் பரம்பரையை பற்றிய ஒரு புத்தகமும் எழுதினார். நீதி வெண்பா, கொன்றை வேந்தன், உலக நீதி என்ற புத்தகங்களை ஒன்று சேர்த்து நானாவித நூல்கள் என்ற புத்தகத்தையும் ஆக்கினார். லத்தீன் மொழியில் கிராமட்டிகா டமுலிகா என்ற தமிழ் இலக்கணம் எழுதினார். தமிழ் ஜெர்மன் அகராதியையும் சீகன்பால்க் எழுதினார். சபையார் பாடுவதற்காக பல பாடல்களை மொழிபெயர்த்தார். ஐரோப்பிய ராகங்களுக்கு இசைந்த ஞானப்பாட்டுகளும் தமிழ் ராகங்களுக்கு ஏற்ற கீர்த்தனைகளும் ஏற்றினார். கிறிஸ்தவ விசுவாசத்தை பற்றிய சிறிய வினா விடை புத்தகமும் சீகன்பால்க்கினால் எழுதப்பட்டது. இவர் வெர்சைனிஸ் டெர் மலபாரிஸ்டன் பூச்சர் என்ற தமிழ் நூல்களின் நூற்பட்டியல் ஒன்றையும் தொகுத்துள்ளார். ஐரோப்பிய கிறிஸ்தவர்களில் அநேகர் தமிழையும் தமிழரையும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் தமிழ் மொழியை ஏளனமாக எண்ணி ஒதுக்கினர். தமிழரை அநாகரிகமாக நடத்தினர். சீகன்பால்க்கும் ப்ளூட்சோவும் தொடக்கத்தில் இந்த எண்ணத்திலேயே இருந்தனர். அவர்கள் தமிழுடனும் தமிழருடனும் நெருங்கிய உறவு கொண்ட பின்னரே இந்த எண்ணம் நீங்கிற்று. இது பற்றி சீகன்பால்க் குறித்திருப்பதாவது: நானும் முதலில் தமிழ் மொழி தரம் குன்றியது என்றும் தமிழர் வாழ்க்கை தாறுமாறானது என்றும் நினைத்தேன். தமிழ் மொழியை பயின்றேன், தமிழ் இலக்கியங்களை ஆராய்ந்தேன், தமிழரோடு உறவாடினேன். அதன் பின்னர் என் எண்ணத்தை முற்றிலும் திருத்திக் கொண்டேன். தமிழ் மிக பழமையான மொழிகளில் ஒன்று. தமிழ் இலக்கண விதிகள் மிக சிறந்த முறையில் அமைக்கப்பெற்றுள்ளன. எழுத்தாணியால் பனை ஓலையில் அழகாக எழுதும் திறமை வாய்ந்தவர்கள் தமிழர்கள். பல கலைகளில் புலமை எய்தியவர்கள், வாணிபத்திலும் ஓவியத்திலும் தேர்ந்தவர்கள். அவர்களுடைய ஆட்சி, சட்டமும் நீதி நெறியும் மக்கள் நல வாழ்க்கைக்கு அரணானவை. மனோதத்துவ வேதாந்த பொருட்களிலும் அவர்களின் நூல்கள் வியந்து போற்றுதற்குரியது. வேத சரித்திர நுட்பங்களை அவர்கள் உரிய முறையில் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். முதல் இந்திய புராட்டஸ்டன்ட் மிஷனரியும் முதல் இந்திய வேதாகம மொழிபெயர்ப்பாளருமான பர்த்தலோமேயு சீகன்பால்க் 37 வயது வரை மட்டுமே வாழ்ந்தார். 1719 ஆண்டு பிப்ரவரி 23 தரங்கம்பாடியில் காலமானார். அவரது உடல் தரங்கம்பாடியில் அவர் கட்டிய புதிய எருசலேம் ஆலயத்தில் பலிபீடத்தின் முன்பாக அடக்கம் செய்யப்பட்டது. சீகன்பால்க் லுத்தரனிசத்தையும் ஒரு அச்சகத்தையும் தஞ்சை நீதிமன்றத்திற்கு கப்பல் மூலம் கொண்டு வந்தார். வெற்றி பெறவும் பறிமுதல் செய்யவும் இடமில்லாத இலங்கைக்கு ஒரு முறைகேடான பயணத்திற்கு பிறகு அவர்கள் 1620 ஆண்டு தரங்கம்பாடியிலிருந்து சிர்காவுக்கு சென்றனர். 1618 ஆண்டில் ஸ்ரீலங்கா பயணத்திற்கு தலைமை தாங்கிய ஓவ் கெஜடே தஞ்சையில் ஒரு பகுதியை 5 மைல் 3 அளவிற்கு வாடகைக்கு விடுகிறார். இதன் விளைவாக ஒரு கோட்டை அமைக்கப்பட்டது. அது இன்னும் உள்ளது. இருப்பினும்
டேனிஷ் 1845 ஆண்டில் தரங்கம்பாடியின் கட்டுப்பாட்டை ஆங்கிலேயரிடமே விட்டுவிட்டனர். 1556 ஆண்டில் அபிசீனியாவுக்கு செல்லும் ஒரு போர்ச்சுகீசிய கப்பல் கோவாவிலே நிறுத்தப்பட்டது. இந்த கப்பல் ஒரு அச்சகத்தையும் 14 ஜேசுயிட்டுகளையும் கொண்டு சென்றது. அவர்களில் ஒருவரான இந்திய குட்டன்பர்க் ஜோனோ டி புஸ்டமாண்டே கோவாவில் உள்ள குருமார்கள் அபிசீனியாவில் உள்ள தங்கள் சகாக்களை விட மிக அதிகமாக எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் இந்த கப்பலை. இறுதியில் கோவாவில் பத்திரிகைகள் ஆரம்பிக்கப்பட்டன. புஸ்டமண்டே புனித பால் கல்லூரியில் பத்திரிகைகளை அமைக்க அங்கு தங்கியிருந்தார். கோவாவிலும் பிராங்கேவரிலும் 1542 முதல் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்த பிரான்சிஸ் சேவியர் கோவாவில் முதல் பத்திரிகைகளின் வருகையை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். 1612க்கு பிறகு தமிழ் அச்சிடுதல் நிறுத்தப்பட்டதாக தெரிகிறது. லத்தீன் மற்றும் போர்ச்சுகீசிய மொழிகளில் கடைசியாக புத்தகங்கள் 1674 கோவாவில் அச்சிடப்பட்டதாக பதிவுகள் காட்டுகின்றன. இந்தியாவில் நற்செய்தியின் பார்வையை பரப்புவதற்காக ஒரு கிறிஸ்தவ பணியை கோரிய டென்மார்க் மன்னனின் வேண்டுகோளுக்கு சீகன்பால்க் பதிலளித்தார். மேலும் 1706 ஆண்டில் சீகன்பால்க்கும் அவரது சகாவான ஹென்றி புளுச்சோவும் தரங்கம்பாடி பிராந்தியத்தை அடைந்தனர். இதனால் இந்திய துணைக்கண்டத்தில் முதல் புராட்டஸ்டன்ட் மிஷனரிகள் வந்து இறங்கினர். கிழக்கிந்திய கம்பெனியுடனான ஆரம்ப மோதல் இது சீகன்பால்க்கை 4 மாத சிறைவாசத்திற்கு இட்டுச் சென்றது. இருவரும் டேனிஷ் ஹாலே மிஷனை நிறுவினர். தரங்கம்பாடியில் உள்ளூர் இந்து மற்றும் டேனிஷ் அதிகாரிகளின் எதிர்ப்பையும் மீறி அவர்கள் தீவிரமாக உழைத்தனர். 1707 ஆண்டு மே மாதம் 12ஆம் தேதி அன்று முதல் இந்திய மக்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்ஞானம் பெற ஆரம்பித்தனர். கல்வி எப்போதுமே மிஷனரி ஊழியத்தின் ஒருங்கிணைந்த அங்கமாக இருந்து வருகிறது. சீகன்பால்க் தொடக்கத்திலிருந்தே உள்ளூர் மொழிகளை அவர்களின் பணியின் முன்னேற்றத்தில் கற்க வேண்டிய கட்டாயத்தை அங்கீகரித்தார். இந்த ஆர்வமுள்ள தற்செயலான தன்மையை ஸ்டீஃபன் நீல் இவ்வாறாக குறிப்பிடுகிறார். அசல் திட்டம் என்னவென்றால், சீகன்பால்க் மற்றும் புளுச்சோ போர்ச்சுகீசிய மீது கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் ஊழியத்தின் பெரும் நன்மைக்காக இந்த ஏற்பாடு மாற்றப்பட்டது. மேலும் தமிழின் தேர்ச்சி சீகன்பால்க்கின் முதன்மை நோக்கமாக மாறியது. அவருக்கு இலக்கணம் எதுவும் கிடைக்கவில்லை. 16ஆம் நூற்றாண்டில் ஜேசுயிட்டுகள் தமிழில் ஏராளமான புத்தகங்களை அச்சிட்டிருந்தனர். ஆனால் அந்த பணி நிறுத்தப்பட்டன. லுத்தரன் மிஷனரிகள் அத்தகைய அச்சிடப்பட்ட புத்தகங்கள் இருந்ததை கேள்விப்பட்டதில்லை. சீகன்பால்க் புரிந்து கொள்ள முடியாமல் பிரசங்கிப்பது மக்களுக்கு வீண் என்று நினைத்த அவர் உள்ளூர் மொழிக்காக அதிக நேரம் செலவிட்டார். 1709 ஆண்டில் அவர் எழுதினார், பேசுவதிலும் எழுதுவதிலும் நான் பின்பற்ற விரும்பும் புத்தகங்களை நான் தேர்வு செய்கிறேன். இப்பொழுது என் தாய்மொழியைப் போலவே எனக்கு எளிதாக இருக்கிறது. கடைசியாக 2 வருடங்கள் என்னால் தமிழில் பல புத்தகங்களை எழுத முடிந்தது. சில சீகன்பால்க்கின் கருத்துக்களில் கலாச்சார ஏகாதிபத்தியத்தின் ஒரு நல்ல நோக்கத்துடன் செயல்பட்டு வந்தது. ஆனால் ஐரோப்பிய கலாச்சாரம் ஸ்தாபிக்கப்பட்டு ஊக்குவிக்கப்பட்ட சூழ்நிலைகள் காரணமாக பழங்குடி அந்நிய மக்கள் மத்தியில் கலாச்சார வேறுபாடுகளை கிறிஸ்தவம் மற்றும் பிற கலாச்சாரங்களுக்கு இடையில் மேற்கு தேசிய அரசுகளின் பெருக்கத்தால் ஊக்குவிக்கப்பட்ட அதிகாரத்திற்கான விருப்பம், கிறிஸ்தவத்தின் வெறுக்கத்தக்க பின்னங்களுக்கு இடையிலான உராய்வு பல தடைகளை ஏற்படுத்தியது. இந்த எதிர்ப்பு மிஷனரிகள் மற்றும் அவர்கள் மாற்ற முயன்ற இந்துக்களின் முரண்பாடான அணுகுமுறைகளுக்கு தடையாக இருந்தது. வரலாற்றில் இந்த கட்டத்தில் மத மற்றும் பிற பன்மைத்துவங்களை பற்றி பாரம்பரிய இந்து கருத்துக்கள் நம் புரிதலுக்கு கடினமாக இருக்கின்றன. இருப்பினும் இரு மதங்களுக்கிடையேயான இந்த கைவிடப்பட்ட உரையாடல் ராம்மோகன் ராய் முதல் ராமகிருஷ்ணா மற்றும் விவேகானந்தர் முதல் காந்தி வரை புத்துயிர் பெற்றது. சீகன்பால்க் பிராமண ஜாதியை சேர்ந்த சிலரை பகிரங்கமாக விமர்சித்தார். இந்து சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டோரை புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டினார். அந்த காரணத்திற்காக குறைந்தது ஒரு குழுவாவது அவரை கொல்ல சதி செய்திருக்க வேண்டும். பூர்வீக இந்தியர்களின் இந்த எதிர்வினை அசாரணமானது மற்றும் சீகன்பால்க்கின் ஊழிய பணி பொதுவாக நட்பற்ற கூட்டத்தை எதிர்கொள்ளவில்லை. அவரது விரிவுரைகள் மற்றும் வகுப்புகள் உள்ளூர் மக்களிடமிருந்து கணிசமான ஆர்வத்தை ஈர்த்தன. 1908 ஆண்டில் ஒரு டேனிஷ் சிப்பாய் மற்றும் கிறிஸ்தவமல்லாத பெண் முறைகேடான குழந்தை ஞானம் பெற்று ரோமன் கத்தோலிக்கராகவோ அல்லது புராட்டஸ்டாண்டாகவோ வளர்க்கப்பட வேண்டுமா என்ற சர்ச்சையின் விளைவாக ஹென்றி புளுச்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். புளுச்சோ விடுவிக்கப்பட்ட போதிலும் கத்தோலிகர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். நாங்கள் துன்புறுத்தப்பட்டோம், அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைத்தது என சீகன்பால்க் எழுதியுள்ளார். இந்த சம்பவத்தை அவர் இணைத்தார். கத்தோலிக்கர்களை தைரியப்படுத்த அவர்தார்
கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு பிறகு அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த சம்பவம் ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பாளராக நிறுவனத்தில் பணிபுரிந்த ஒரு கத்தோலிக்கருக்கு முடிந்து அவரது மறைந்த கணவருக்கும் விதவை இடையிலான கடன் தொடர்பாக ஜீகன்பால்க்கின் தலையீட்டில் இருந்து எழுந்தது. தரங்கம்பாடியில் உள்ள டேனிஷ் கோட்டையின் தளபதி ஹாசியஸ் இந்த வழக்கில் ஜீகன்பால்க்கின் தொடர்ச்சியான தலையீட்டை விரும்பவில்லை. டேனிஷ் தேவாலயத்தின் விதவை தனக்கு முன்பாக மண்டியிடுவது பொருத்தமற்றது என்று அவர் அறிவுறுத்தியது உட்பட ஜீகன்பால்க்கை அவர் முன் ஆஜராகும்படி அனுப்பினார். ஜீகன்பால்க் பதற்றம் அடைந்த போது எழுத்துப்பூர்வ சம்மன் கோரிய போது அவர் கைது செய்யப்பட்டார். மேலும் அவர் கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுத்ததால் சிறையிலும் அடைக்கப்பட்டார். 4 மாதங்களுக்கு பிறகு விடுவிக்கப்பட்ட போதிலும் ஜீகன்பால்க் இன்னும் ஹாசியஸுடன் ஒரு கடினமான உறவை கொண்டிருந்தார். மேலும் 1714 முதல் 1716 வரை ஜீகன்பால்க் ஐரோப்பாவிற்கு திரும்புவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருந்தது. ஜீகன்பால்க்கும் 1716 திருமணம் செய்து கொண்டார். கிறிஸ்தவ அறிவை பரப்புவதற்கான ஆங்கிலிக்கன் சொசைட்டியின் ஒத்துழைப்புடன் அவர் தீவிரமாக இருந்தார். புராட்டஸ்டன்ட் மிஷனரி பணிகளின் வரலாற்றில் முதல் எக்குமெனிக்கல் முயற்சிகளில் இதுவும் ஒன்றாகும். இது குறித்து நீல் இவ்வாறாக கூறுகிறார். டென்மார்க்கில் நியமிக்கப்பட்ட டேனிஷ் கிரீடத்தின் ஒரு மிஷனரியாக ஜீகன்பால்க் டேனிஷ் திருச்சபையின் வழிபாட்டு முறைமைகள் மற்றும் பழக்க வழக்கங்களுக்கு கட்டுப்பட்டிருப்பதாக உணர்ந்தார். ஒரு விஷயத்தில் மட்டுமே அவர் ஒரு சலுகையை வழங்கியதாக தெரிகிறது. இந்த புதிய தேவாலயம் இந்தியாவில் வளர்ந்து கிறிஸ்தவ சமூகத்தில் ஒரு இலக்கிய மற்றும் இசை திறமை இருப்பதை வெளிப்படுத்தியது. தமிழ் பாடல்களை இந்திய மெல்லிசைகளுக்கு அறிமுகப்படுத்தினார். தேவாலயத்தில் வளர்ந்து வரும் துதிப்பாடல்களின் தொகுப்பை பயன்படுத்தினார். ஜெர்மன் மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ள பாடல்களும் இருந்து வந்தன. ஆனால் அதில் அசல் மீட்டர் மற்றும் டியூன்கள் பாதுகாக்கப்பட்ட இருந்து வருகின்றன. ஜீகன்பால்க்கின் உடல்நல குறைவால் கிறிஸ்தவ மிஷன் மோசமடைந்தது. அவர் பிப்ரவரி 23 1719 அன்று தனது 37 வயதில் டிராங்க்பாரில் இறந்தார். அவரது கடைசி 13 ஆண்டுகள் தமிழ் மற்றும் ஜெர்மன் உறவுக்கு அடித்தளம் அமைத்து இன்று வரை இந்த உறவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஜீகன்பால்க் புதிய எருசலேம் தேவாலயத்திலே அடக்கம் செய்யப்பட்டார். அடுத்ததாக நாம் ஹென்றி பிளிச்சோ மிஷனரியை குறித்து காண்போம். ஃபீடிஸ் லுத்தரன் மிஷன் முன்னோடிகளில் பர்தலோமியஸ் ஜீகன்பால்க்குடன் இணைந்து பணியாற்றவர் பிளிச்சோ. இவர் இறந்த ஆண்டு 1746 என தவறாக கூறப்பட்ட அளவிற்கு மறைந்து போனார். தரங்கம்பாடி பணிக்காக 1706 அங்கு வந்தார். ஜீகன்பால்க்கை விட 6 வயது மூத்தவர் மற்றும் மிகவும் புத்திசாலித்தனமான மாணவர் அல்ல. ஸ்டீஃபன் நீல் இவ்வாறாக கூறுகிறார். அவர் ஒரு போற்றத்தக்க பின்பற்றுபவராக இருந்தார், ஆனால் ஒரு தலைவராக இல்லை. அசல் திட்டத்தின்படி ஜீகன்பால்க் போர்ச்சுகீசிய மொழி, கோரமண்டல் கடற்கரையில் உள்ள மொழி மற்றும் தமிழில் பிளிச்சோ கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் அறியப்படாத காரணங்களுக்காக இந்த ஏற்பாடு ஆனது மாற்றியமைக்கப்பட்டது. அநேகமாக இந்த பயணத்தின் நன்மைக்காக பிளிச்சோ பின்னர் ஹாலில் உள்ள ஒரு தமிழ் மொழி ஆய்வு குழுவை தொடங்கினார். எவ்வாறாயினும் கோபன்ஹேகனில் உள்ள அரச நீதிமன்றத்தில் சிலர் உட்பட ஐரோப்பாவில் விமர்சகர்களுக்கு எதிரான பணியை காக்க 1711 ஆண்டில் வீட்டிற்கு அனுப்பப்படும் வரை வளர்ந்து வரும் தமிழ் திருச்சபைக்காக தனது பங்கை பிளிச்சோ ஏற்றுக்கொண்டார். 1714 ஆண்டில் அவர் ஜெர்மனியில் ஹால்ஸ்டீனில் உள்ள ஃபீடன்விலத்தில் உள்ள ஒரு ஆயர் அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டார். இது ஆகஸ்ட் எச் பிராங்க் அவர்களின் ஒப்புதலுடன் செய்யப்பட்டது. அவர் பிளிச்சோவின் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் பாராட்டினார். கோபன்ஹேகனில் ஒரு முன்மொழியப்பட்ட மிஷன் செமினரியின் இயக்குநராக அவர் தகுதி பெற்றார். 16ஆம் நூற்றாண்டில் புராட்டஸ்டன்டின் எழுச்சி மற்றும் புதிய மற்றும் பழைய ஏற்பாட்டின் மொழிபெயர்ப்புகள் வடமொழியில் வெடித்தன. ஜீகன்பால்க் இந்துக்களிடையே பரப்புவதற்காக தமிழில் ஏராளமான நூல்களை எழுதினார். புராட்டஸ்டன்ட் திருச்சபையின் வரலாற்றில் அச்சின் முக்கியத்துவத்தை அவர் முழுமையாக அறிந்திருந்தார். 1708 ஆண்டில் புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்க்கும் முயற்சியை அவர் தொடங்கினார். 1711 ஆண்டில் அதை முடித்தார். இருப்பினும் 1714 வரை அச்சிடுவது தாமதமானது, ஏனெனில் ஜீகன்பால்க்கின் வற்புறுத்தல் பரிபூர்ண திருத்தங்கள். இது குறித்து ஸ்டீஃபன் நீல் தெரிவிக்கும் போது, ஒரு புதிய மொழியில் வேதத்தின் மூலம் மொழிபெயர்ப்பு ஏற்றுக்கொள்ளப்படுவது அரிதாகவே காணப்படுகிறது. ஜீகன்பால்க்கின் சாதனை கணிசமானதாக இருந்தது.
முதல் முறையாக முழு புது ஏற்பாடும் ஒரு இந்திய மொழியில் கிடைத்தது. ஆனால் ஆரம்பத்திலிருந்தே சீகன் பால்கின் பணி பல்வேறு காரணங்களுக்காக விமர்சனங்களுக்கு ஆளாகிறது மற்றும் முன்னோடி உரையில் ஜோஹான் ஃபெப்ரிஷியஸின் புதுப்பிப்பு மிகவும் தெளிவாக இருந்தது. நீண்ட காலத்திற்கு முன்பே பழைய பதிப்பு பயன்படுத்தப்படுவது நிறுத்தப்பட்டது. சீகன் பால்கிற்கு ஒரு அச்சகம் இல்லாமல் அவரது முயற்சிகள் அனைத்தும் வீணாகிவிடும் என்பது தெளிவாக தெரிந்தது. 1709 ஆண்டிலேயே அவர் டென்மார்க்கில் இருந்து ஒரு அச்சகத்தை கோரினார். கிறிஸ்தவ அறிவை ஊக்குவிப்பதற்கான சங்கத்திற்கு டான்ஸ் லண்டனுக்கு முறையீடு செய்தார். ஜான் கம்பெனியின் வணிகர்களால் இந்தியாவில் கால் பதிக்க அனுமதிக்கப்படாத SPCK உதவ மிகவும் ஆர்வமாக இருந்தது. 1712 ஆண்டில் தரங்கம்பாடி மிஷனுக்கு காகிதம், மை மற்றும் அச்சுப்பொறி ஆகியவற்றை கொண்ட ஒரு அச்சகம் அனுப்பப்பட்டது. சீகன் பால்க் தனது நோக்கங்களுக்காக பொருத்தமான தமிழ் அச்சுப்பொறியை நிர்மாணிப்பதில் தாமதம் ஏற்பட்டது. 7 ஏப்ரல் 1713 தேதியிட்ட ஒரு கடிதத்தில் மெட்ராஸில் உள்ள ஆங்கிலிக்கன் சாப்ளினான ஜார்ஜ் லூயிஸும் முதலில் போர்ச்சுகீசிய மொழியில் அச்சிடப்பட்டதும் கிறிஸ்தவ அறிவை ஊக்குவிக்கும் சொசைட்டியில் இருந்து சமீபத்தில் பெறப்பட்ட பத்திரிகைகளில் சீகன் பால்க் இவ்வாறாக எழுதுகிறார்: தெய்வீக சத்தியங்களை வெளிப்படுத்துவதற்கு முடிவுக்கான புத்தகங்களை பரப்புவது, மகிழ்ச்சியான சீர்திருத்தத்தின் போது வரலாற்றில் நாம் படித்தது, சர்வ வல்லமையில் உள்ள கடவுளுக்கு நன்றி செலுத்துவது. இந்த சந்தர்ப்பம் நாங்கள் நினைவில் வைத்திருக்கலாம். அச்சிடும் கலை எங்களுக்கு எவ்வளவு பங்களிப்பாக இருந்தது என்று கூறுகிறார். இதே ஏற்பாட்டை மொழிபெயர்க்க தொடங்கினார். நகரத்தின் மையத்திலிருந்து ஒரு அமைதியான பகுதியில் ஒரு சிறிய வீட்டை கட்டிக்கொண்டார். அங்கு அவர் அனைவரின் மிக முக்கியமான படைப்பாக கருதியதை அமைதியாக பின்தொடர முடியும். யாத்ராகமம் புத்தகம் இப்பொழுது நிறைவடைந்திருந்தது என்று பிராங்கிற்கு செப்டம்பர் 28, 1714 தேதி என்று அவர் தெரிவிக்கிறார். அவர் இறக்கும்போது அவர் ரூத் புத்தகம் வரை பணியை முடித்திருந்தார். பிற படைப்புகள் என்று பார்க்கும்பொழுது எஸ். முத்தையா இவ்வாறாக கூறுகிறார்: அவர் செய்த கிறிஸ்தவ வெளியீடுகளின் ஏராளமான தமிழ் மொழிபெயர்ப்புகளை தவிர அவர் பல புத்தகங்களை எழுதினார் மற்றும் இயற்கையில் இந்தோலாஜிக்கல் என்று விவரிக்கக்கூடிய சிறு புத்தகங்களும் இருந்தன. மேலும் பொதுவான இயல்புடைய பத்திரிகை அச்சிடும் கல்வி பொருட்களும் அவரிடம் இருந்தன. 1708 ஆண்டிலேயே அவர் தனது பிப்ளியோதீஸ் பலபாகேவை தொகுத்து அவர் படித்த 161 தமிழ் புத்தகங்களை பட்டியலிட்டு அவற்றின் உள்ளடக்கத்தையும் விவரித்தார். 1713 ஆண்டில் பிப்ளியா தமிழிக்காவில் அவர் இந்த நூல் பட்டியலை விரிவுபடுத்தினார். மேலும் 1713 ஆண்டில் பத்திரிகைகள் இந்தியாவில் அச்சிடப்பட்ட முதல் பஞ்சாங்கத்தை உருவாக்கியது. பின்னர் 1716 ஆண்டில் ஆசியாவில் ஆங்கிலத்தில் அச்சடிக்கப்பட்ட முதல் புத்தகம் தாமஸ் டிச்சே எழுதிய ஒரு வழிகாட்டி. அடுத்த ஆண்டு பத்திரிகைகள் ஆங்கில பிராந்தியங்களில் உள்ள பள்ளிகளுக்காக ஆங்கில மொழிக்கு போர்ச்சுகீசிய மொழியிலே அச்சிடப்பட்டன. தரங்கம்பாடியிலே அச்சிடப்படாதவை சீகன் பால்கின் இந்தோலாஜிக்கல் எழுத்துக்கள். உண்மையில் அவரது நெடிவுன்பா, அதாவது தார்மீக குவாட்ரைன்கள், கோண்டே வென்டன், அதாவது ஒரு தமிழ் நெறிமுறை உரை, உலகா நெடி, உலக ஒழுக்கம், நீதி போன்ற படைப்புகள் மற்றும் இந்து மதம் மற்றும் இஸ்லாம் பற்றிய அவரது புத்தகங்கள் 150 தொடங்கி 250 ஆண்டுகளுக்கு பிறகும் ஐரோப்பாவிலும் மெட்ராஸிலும் அச்சிடப்பட்டன. அவர் தனது வாழ்க்கையின் பணிகள் மூலம் பல தடைகளை எதிர்கொண்டார். ஒரு டாக்டர் லுகெட்ஸுக்கு எழுதிய கடிதத்தில் எந்த ஒரு நாளிலும் அவர் ஒரு பூர்வீக அறிஞருடன் உரையாடலை தூண்டுவதற்கும் நிதானப்படுத்துவதற்கும் சிந்தித்து பார்ப்பதற்கும் சீகன் பால்க் தனது அன்றாட முயற்சிகளின் ஆர்வத்தையும் விடாமுயற்சியும் தாழ்மையையும் வரைகிறார். லுத்தரன் கேட்டகிசம் குழந்தைகளை தூண்டுவதற்கும் மேலும் படிப்பிற்காகவும் தமிழ் படிப்பை போன்ற பலவற்றில் ஈடுபடலாம் அல்லது பக்தியுடன் பயிற்சிகள் செய்யலாம். ஜார்ஜ் தோஸ் ஜூனியர் இவ்வாறாக கூறுகிறார்: இவ்வாறு பக்தியுடனும் தீவிரமாகவும் ஈடுபடும் ஒரு மனிதன் வெற்றிகரமாக வெற்றி பெற வேண்டும் என்பதில் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமில்லை, அல்லது இது போன்ற இடைவிடாத உழைப்புகளால் அவர் விரைவில் சோர்ந்து போகவும் வேண்டியதில்லை. அவர்களின் உழைப்பில் நேர்மறையான முடிவுகள் சவால்களுடன் வந்தன. அவர்களின் வேலையை போர்க்குணம் மிக்க இந்துக்கள் மற்றும் உள்ளூர் டேனிஷ் அதிகாரிகள் எதிர்த்தனர். 1707 ஆண்டு சீகன் பால்க் 4 மாதங்கள் சிறையில் கழித்தார். பூர்வீக மக்களை மாற்றுவதன் மூலம் அவர் கிளர்ச்சியை ஊக்குவித்தார். அரசியல் எதிர்ப்போடு அவர் இந்தியாவின் காலநிலை நிலைமைகளையும் சமாளிக்க வேண்டியதாக இருந்தது. சீகன் பால்க் எழுதினார்: என் தோல் ஒரு சிவப்பு துணி போன்றது. இங்கு வெப்பம் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக ஏப்ரல், மே மற்றும் ஜூன் மாதங்களில். இந்த பருவத்தில் உள்நாட்டில் இருந்து காற்று மிகவும் வலுவாக வெப்பமாக வீசுகிறது. இதனால் வெப்பம் நேரடியாக வெளியே வருவது போல் தெரிகிறது.
ஜோகன் பிலிப் ஃபெப்ரிஷியஸ் பைபிள் மொழிபெயர்ப்பில் குறிப்பாக தமிழ் கிறிஸ்தவ பாடல்களில் ஜீகன்பால்க் விட்டு சென்ற இடத்தை எடுத்தார். ஜீகன்பால்கின் முந்தைய மொழிபெயர்ப்புக்கு அவசரமாக திருத்தங்கள் தேவை என்றும் அவர் உணர்ந்தார். ஃபெப்ரிஷியஸ் மூலங்களில் காணப்பட்ட 4 குணங்கள் தெளிவு, வலிமை, சுருக்கம் மற்றும் சரியான தன்மை. இவை தற்போதுள்ள தமிழ் மொழிபெயர்ப்பில் சுத்தமாக இல்லை. ஆனால் கடவுளின் உதவியால் அவற்றை மீட்டெடுக்க முடியும் என அவர் நம்பினார். இந்த இரு அறிஞர்களும் புரோட்டோ மொழியியலாளர்கள் என்றும் குறிப்பிடலாம். இருவரும் தமிழில் அகராதிகள் மற்றும் இலக்கணங்களில் கடினமாக உழைத்தனர். மனிதர்களின் பைபிளின் மொழிபெயர்ப்புகளை கவனத்தில் கொள்ளும்போது சுவாரஸ்யமான அரைகுறை மற்றும் மொழியியல் கேள்விகள் எழுகின்றன. ஜீகன்பால்கின் தோல்விகள் மற்றும் அவரது வாழ்க்கையில் ஏற்பட்ட சோகத்திற்கான காரணத்தை ஸ்டீஃபன் நீல் சுருக்கமாக கூறுகிறார். அவர் ஒரு அரசு மிஷனரி என்ற பதவியில் சிறிதும் மகிழ்ச்சி அடையவில்லை. மேலும் டென்மார்க்கில் சிவில் சக்தியின் உதவியை கோர உடனடியாக விரும்பினார். தரங்கம்பாடியில் உள்ள அதிகாரிகள் அவர் பொதுவாக சரியானவர், ஆனால் குறைந்த தூண்டுதல் மற்றும் மிதமான அணுகுமுறை இறுதியில் இந்த பணிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கலாம். தேவைப்படும் கிறிஸ்தவர்கள் என கூறிக்கொள்பவர்களுக்கு இந்த பணியின் பொக்கிஷங்களை திறக்க அவர் மிகவும் தயாராக இருந்தார். கிறிஸ்தவர்களாக மாற்றுவதன் மூலம் சொத்துக்கள் அனைத்தையும் இழந்தவர்கள் பட்டினி கிடப்பதை அனுமதிக்க முடியாது என்று அவர் கூறினார். அது சரிதான். அடுத்ததாக நாம் தமிழ்நாட்டில் ஸ்வீடன் மிஷனின் திருச்சபை மிஷனரிகளை குறித்து காண்போம். முதலாவதாக, இந்த ஆரம்ப கால மிஷனரிகளில் மிக முதன்மையானவர் தஞ்சை மற்றும் திருச்சிராப்பள்ளியில் உள்ள கிறிஸ்தவ திருச்சபையின் தந்தை கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் ஸ்வார்ட்ஸ் ஐயர் அவர்கள். அவர் 1750ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 16ஆம் தேதி தென்னிந்தியாவுக்கு வந்தார். 1798இல் அவர் இறக்கும் வரை கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம் இந்த மாவட்டங்களில் இடைவிடாமல் பணியாற்றினார். மெட்ராஸ், சிலோன் என்ற இலங்கை, மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகிய ஊர்களுக்கு பல நீண்ட பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த ஊழியங்களை பொறுப்பேற்க இந்திய ஊழியர்கள் தஞ்சையில் இருந்து பயிற்றுவிக்கப்பட்டு சபைகளுக்கு அனுப்பப்பட்டனர். மற்றும் திருச்சபை தென்னிந்தியாவின் அனைத்து முக்கிய மையங்களிலும் நிறுவப்பட்டன, தேவாலயங்கள் கட்டப்பட்டன. ஸ்வார்ட்ஸ் ஐயர் எந்த வகையிலும் தனது மிஷனரி ஊழியர்களிடமிருந்தும் ஒரு பரிசும் பெற்ற மனிதர் அல்ல. அவருடைய புதிய முயற்சிகளில் தடைகள் ஏற்பட்டதே இல்லை. அவர் தரங்கை மிஷனை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரவில்லை. அவர் வெறுமனே அதன் நடவடிக்கைகளை நீட்டித்தார். மற்ற மிஷனரிமார்கள் பல ஆண்டுகளில் தங்கள் இயற்கையான சுற்றுச்சூழல் மற்றும் இன்னும் அதிகமான தார்மீக சூழலின் செல்வாக்கால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு புதிய முயற்சியும் ஸ்வார்ட்ஸ் ஐயரை இன்னும் அதிக வீரியத்துடன் நிரப்புவதாகவும் சிறு முயற்சிகளில் வெற்றி பெற்றதாகவும் தோன்றியது. அவர் வளர்ந்து வரும் லட்சியங்களுடன் நன்கு செயல்பட்டார். அதே நேரத்தில் அவரது இதயத்தின் தூய்மையும் முகஸ்துதியை அவர் புரிந்து கொள்ள முடியாத தன்மையும், பண விஷயங்களில் அவரது நேர்மையும், அவரது அடக்கம் மற்றும் எளிமையான விசுவாசம், தாழ்மையான தன்மையும், உறவுகளில் வெளிப்படை தன்மையும், நேரடியான முன்னோக்கு சமூக சேவையும், எல்லார் மேலும் பொதுவான நம்பிக்கையையும் அவர் கொண்டிருந்தவராக இருந்தார். இந்தியாவில் வேறு எந்த மிஷனரியும் இவ்வாறு இருக்கவில்லை. ஜான் சக்கரியா ஸ்கீரந்தர் அவரை குறித்து காண்போம். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அவர் தமிழ்நாட்டில் 1740ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி கடலூரின் கரையில் வந்திறங்கினார். அவர் இந்தியாவுக்கு வந்த முதல் ஸ்வீடிஷ் மிஷனரி ஆவார். ஸ்வீடன் திருச்ச மிஷனரியான ஜேக்கப் சாண்டகிரேன் 1841ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி ஸ்வீடனில் உள்ள மேசிங்கில் பிறந்தார். ஸ்வீடனில் படித்தார். நவம்பர் 17ஆம் தேதி 1869ஆம் தேதி என்று இந்தியா வந்தார். மிஷனரி ரெவரண்ட் C.D. கிரம்மர் சென்னையில் ஆயராக இருந்தார். ரெவரண்ட் C.J. சாண்டகிரேன் அவருடன் தங்கி திருச்சபைக்கு சேவை செய்தார். அவர் ரெவரண்ட் C.D. கிரம்மரின் மகள் மிஸ் தியோடாரா கிரம்மரை மணந்தார். இந்த திருமணம் ஸ்வீடன் மிஷனின் திருச்சபைக்கும் லீப்சிக் எவாஞ்சலிக்கல் லுத்தரன் மிஷனுக்கும் பின்னர் இணைந்து செயல்பட உதவியதால் முக்கியத்துவம் பெற்றது. கோவை, மதுரை, விருதுநகர் மற்றும் சீர்காழி ஆகிய இடங்களில் சுவிசேஷ மற்றும் சமூக பணிகளை நிர்வகிக்கும் பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். 1901 மற்றும் 1915க்கு இடையில் அவர் ஸ்வீடன் மிஷன் கவுன்சிலின் திருச்சபை தலைவராக இருந்தார். தன்னலமற்ற நீண்ட கால சேவைகளுக்கு பிறகு அவர் 1929இல் மதுரையில் இறந்தார். இரண்டாவதாக மிஷனரி எர்னஸ்ட் ஹியூமனை குறித்து காண்போம். மிஷனரி எர்னஸ்ட் ஹியூமன் 1858ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி ஸ்வீடனில் ஹால்ஸ்டாடில் பிறந்தார்.
உப்சாலாவில் படித்தார். 1889 ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி அவர் அருட்பொழிவு பெற்றார். 1903 ஆண்டு அக்டோபர் 14ஆம் தேதி இந்தியாவை அடைந்து புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, தஞ்சை, திருச்சிராப்பள்ளி போன்ற இடங்களில் பணியாற்றினார். அவர் இந்தியாவில் உள்ள ஸ்வீடன் மிஷன் கவுன்சிலின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1916 முதல் 1921 வரை பதவியில் இருந்தார். தமிழ் எவாஞ்சலிக்கல் லுத்தரன் திருச்சபை 1919ஆம் ஆண்டில் பூர்வீக தமிழ்நாட்டின் பகுதிகளில் ஒரு சேகரங்களாக அமைக்கப்பட்டது. புதிதாக அமைக்கப்பட்ட TLC திருச்சபையின் முதல் சினோடு 1919ஆம் ஆண்டில் CSMன் டாக்டர் ரெவரண்ட் எர்னஸ்ட் ஹியூமன் தமிழ் எவாஞ்சலிக்கல் லுத்தரன் திருச்சபையின் முதல் பேராயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1921 முதல் 1926 வரை முதல் பிஷப்பாக அவர் பணியாற்றினார். அடுத்ததாக நாம் மிஷனரி EFL டேவிட் பெக்சல் அவர்களை குறித்து காண்போம். ரெவரண்ட் டேவிட் ஹியூமன் பெக்சல் 1861ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 24ஆம் தேதி ஸ்வீடனில் உள்ள பர்னாரில் பிறந்தார். லேண்ட் மற்றும் லீப்சிக் ஆகிய இடங்களில் படித்தார். 1887ஆம் ஆண்டில் அருட்பொழிவு பெற்றார். அவர் 1887ஆம் ஆண்டில் ஆகஸ்ட் 30ஆம் தேதி இந்தியாவை வந்தடைந்தார். இந்தியாவுக்கு ஸ்வீடிஷ் சர்ச் மிஷனரியாக 1912 மற்றும் 1916 ஆண்டுக்கு இடையில் அவர் ஸ்வீடன் மிஷனின் திருச்சபையின் தலைவராக பணியாற்றினார். TLCயின் இரண்டாவது பிஷப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் 1928ஆம் ஆண்டு முதல் 1933ஆம் ஆண்டு வரை பிஷப்பாக பணியாற்றினார். அவர் உன்னதமான கிறிஸ்தவ இலக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்தார் மற்றும் 1933ஆம் ஆண்டில் ஆங்கிலம் தமிழ் அகராதி, அது தரங்கம்பாடி அகராதி என அழைக்கப்பட்டது. இது ஒரு வாழ்நாள் உழைப்பின் விளைவாகும். மேலும் தமிழர்களுக்கும் ஐரோப்பிய கலாச்சாரத்திற்கும் இடையிலான உறவுகளை எளிதாக்கியது. TLC திண்டுக்கல், புதுக்கோட்டை, மதுரை, சென்னை, திருச்சிராப்பள்ளி மற்றும் கோவையில் பல பகுதிகளில் மிஷனரியாக பணியாற்றினார். அவர் 1938ஆம் ஆண்டில் கோவையில் நித்திய மீட்டமைப்புக்குள் நுழைந்தார். அடுத்ததாக நாம் டாக்டர் ஃப்ரெட்ரிக் குகல்பெர்க் அவரை குறித்து காண்போம். இவர் செப்டம்பர் 20, 1890ஆம் ஆண்டில் ஸ்வீடனில் உள்ள லூஜிங் குரூமில் பிறந்தார். உப்சாலா மற்றும் ஸ்டாக்ஹோமில் படித்தார். 1905ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி இந்தியா வந்தார். அவர் தொழில் ரீதியாக மருத்துவராக இருந்ததால் திருப்பத்தூரில் ஒரு மருத்துவமனை இருக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்தார். இதன் விளைவாக அவர் திருப்பத்தூரில் ஸ்வீடிஷ் மிஷன் மருத்துவமனை என்ற மருத்துவமனையை நிறுவினார். சகோதரி சோன்ஜா, டாக்டர் எசாண்டர், டாக்டர் சென்டோல், டாக்டர் எரிக்கல்சன், டாக்டர் வால்டன் மற்றும் ஸ்வீடனை சேர்ந்த மிஷனரிகள் குழு இந்த உன்னத பணியின் மூலமாக கர்த்தரை சேவித்தன. மருத்துவமனை வசதிகளுடன் உருவாக்கி நோயுற்றவர்களை அவர்களின் திறன்களுக்கு ஏற்றவாறு கவனிக்கும் மையத்தினை கொண்டு CSM மருத்துவமனை தமிழ்நாட்டின் சிறந்த மருத்துவமனைகளில் ஒன்றாக மாறியது. பார்வையற்றோருக்காக வீடு 1971ஆம் ஆண்டில் சகோதரி சோன்ஜாவால் தொடங்கப்பட்டது. அவர் 1944ஆம் ஆண்டு முதல் 1959ஆம் ஆண்டு வரை மற்றும் 1963ஆம் ஆண்டு முதல் 1983ஆம் ஆண்டு வரை திருப்பத்தூரில் பணியாற்றினார். பார்வையற்ற குழந்தைகளுக்கான பள்ளி 1972இல் சகோதரி சோன்ஜாவின் மகனால் தொடங்கப்பட்டது. பின்னர் அது 1979ஆம் ஆண்டில் நடுநிலை பள்ளியாக வளர்ந்தது. மிஸ் பிரிஜிட்டா என்வால் 2007ஆம் ஆண்டு வரை பள்ளியின் மேலாளராக பணியாற்றினார். 1926ஆம் ஆண்டில் ஒரு நர்சிங் பள்ளி சகோதரி வில்சாலினால் திறக்கப்பட்டது. அடுத்ததாக நாம் மிஷனரி அடோல்ஃப் சாண்டகிரின் அவர்களை குறித்து காணலாம். மிஷனரி அடோல்ஃப் சாண்டகிரின் 1874ஆம் ஆண்டு டிசம்பர் 27ஆம் தேதி அன்று கோயம்புத்தூரிலே பிறந்தார். ஸ்வீடன் சென்று உப்சாலாவிலே படித்தார். 1899ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி அன்று உப்சாலாவில் அருட்பொழிவு பெற்றார். 1901ஆம் ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி இந்தியாவை வந்தடைந்தார். சீர்காழி, கொழும்பு, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, விழுப்புரம் மற்றும் விருதுநகர் இந்த இடங்களிலே அவர் தனது ஊழிய பணியினை தொடர்ந்தார். அடுத்ததாக மிஷனரி ரெவரண்ட் பால் சாண்டகிரினை குறித்து நாம் காணலாம். 20ஆம் நூற்றாண்டில் ரெவரண்ட் பால் சாண்டகிரின் ஸ்வீடன் மிஷனின் திருச்சபையின் முன்னோடி மிஷனரியாக இருந்தார். அவர் தனது முழு வாழ்க்கையும் 1915ஆம் ஆண்டு முதல் 1925ஆம் ஆண்டு வரை அவர் மதுரை, விருதுநகர், சீனாய்புரா, சின்னா, கொல்லை மற்றும் சாத்தூர் இடங்களில் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை மக்களுக்காக தியானம் செய்து அர்ப்பணித்ததாலும் 1913ஆம் ஆண்டில் அருட்பொழிவு பெற்றதாலும் அவர் புனித பைபிளில் பால் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டார்.
1915ஆம் ஆண்டில் அவர் பணியாற்றிய காலத்தில் நடுக்கோட்டையில் இந்து மற்றும் முஸ்லிம்களுக்கு இடையே போராட்டம் வெடித்தது. 1920ஆம் ஆண்டில் போலீஸ் மற்றும் கள்ளர் சமூகத்துடன் மோதல் தொடங்கியது. இந்த போராட்டம் இந்த பகுதிகளில் சாதாரண நிலைமைக்கு வழிவகுத்தது. பிரிட்டிஷ் அரசாங்கம் கள்ளர் சமூகத்தை குற்றம் சாட்டப்பட்ட சமூகம் என்று அழைத்தது. இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் ரெவரண்ட் பால் சண்டகிரன் அந்த பகுதிக்குள் நுழைந்து அவர்களுக்கு உதவினார். இந்த சம்பவத்திற்கு பிறகு அவர்களில் பெரும்பாலானோர் தங்கள் மனப்பான்மையையும் நடத்தையையும் மாற்றிக்கொண்டனர். அவரது சேவைகள் இந்த குறிப்பிட்ட சமூகத்திற்கு அற்புதமானவை. ரெவரண்ட் பால் சண்டகிரன் உசிலம்பட்டியில் தேவாலயத்தை கட்டினார். வெளியே நிற்கும் 4 தூண்கள் 4 நற்செய்தி ஊழியர்களையும் தேவாலயத்திற்குள் உள்ள 12 தூண்கள் 12 சீடர்களையும் குறிக்கின்றன. 1954ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி அன்று மதுரை யூனியன் கிறிஸ்டியன் ஹையர் மேல்நிலைப் பள்ளியின் பின்புறத்தில் உள்ள புனித மீட்பர் லுத்தரன் தேவாலய சபைக்கான 2வது வழிபாட்டு இடத்தை அவர் அர்ப்பணித்தார். 1972ஆம் ஆண்டில் அவர் நித்திய ஓய்வில் நுழைந்தார். அடுத்ததாக மிஷனரி ரெவரண்ட் ஹெர்மன் சாண்டகிரன் இவரை குறித்து காண்போம். இவர் ரெவரண்ட் CJ சாண்டகிரன் ஐயர் அவர்களின் மகன். இவர் புதுக்கோட்டையில் ஊழியம் செய்தார். 1920ஆம் ஆண்டில் இவர் இந்தியாவை விட்டு வெளியேறி ஸ்வீடனுக்கு சென்றார். அடுத்ததாக நாம் மிஷனரி ரெவரண்ட் ஜோகனஸ் சாண்டகிரன் ஐயர் அவர்களை குறித்து காணலாம். இவர் 1883ஆம் ஆண்டில் மதுரையில் பிறந்தார். கார்ல் ஜேக்கப் சாண்டகிரனின் மகன் இவர். 1906ஆம் ஆண்டில் அருட்பொழிவு பெற்று 1907ஆம் ஆண்டில் அனுப்பப்பட்டு இந்தியாவை அடைந்து திருச்சூல், விருதுநகர், மதுரை, மெட்ராஸ் மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய இடங்களில் பணியாற்றினார். மிஷன் கவுன்சிலின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மற்றும் தரங்கையின் 3வது பிஷப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1934ஆம் ஆண்டு முதல் 1956ஆம் ஆண்டு வரை இவர் TLCயின் பிஷப்பாக இருந்தார். அடுத்ததாக நாம் மிஷனரி எஸ்தர் பீட்டர்சன் அவர்களை குறித்து நாம் காணலாம். அந்த காலத்தில் உடன்கட்டை ஏறுதல், பெண் சிசு கொலை, குழந்தை திருமணம் போன்ற பிரச்சனைகளும், விதவை திருமணம் மறுக்கப்பட்டும் பெண்களுக்கு கல்வியும் மறுக்கப்பட்டது மற்றும் பெண்களுக்கான சொத்துரிமை போன்ற பல சமூக தீமைகளை இந்தியா கொண்டிருந்ததாக நாம் காணலாம். இந்த சூழ்நிலையில் எஸ்தர் பீட்டர்சன் தமிழ்நாட்டில் பெண்கள் மத்தியில் ஓய்வின்றி தனது சேவையை செய்தார். ரெவரண்ட் கரோல் ஜேக்கப் சாண்டகிரன் தமிழ்நாட்டின் மிஷனரியாக பணியாற்றிய போது தமிழக மிஷனரிகள் குறித்து தனது கருத்தை வெளிப்படுத்தினார். சமுதாய கட்டமைப்பால் இந்திய பெண்கள் சமூகத்தில் நல்ல பதவியில் இருக்கவில்லை. எனவே பெண்கள் மிஷனரிகள் மட்டுமே இங்கு பணியாற்ற தகுதியுடையவர்கள். உடனடியாக ஸ்வீடன் மிஷன் பற்றி கவனித்துக் கொண்டது. இந்திய பெண்கள் மத்தியில் பணியாற்றுவதற்காக பெண் மிஷனரிகளை அனுப்ப இது தயாராக இருந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக CJ சாண்டகிரனை லீப்சிக் இவாஞ்சலிக்கல் லுத்தரன் மிஷனுக்கு விண்ணப்பிக்க ஸ்வீடன் மிஷன் ஆணையம் முன்வந்தது. ஆனால் LLM மரபு வழி கொள்கையையே பின்பற்றியது. ரெவரண்ட் CJ சாண்டகிரனின் இந்த கடமையை லீப்சிக் இவாஞ்சலிக்கல் லுத்தரன் மிஷன் ஏற்றுக்கொண்டது. தமிழ் பெண்களுக்காக மிஷன் ஆணையம் மிஷனரிகளை தென்னிந்தியாவுக்கு அனுப்ப ஸ்வீடனில் உள்ள பெண் மிஷனரிகளை தேடியது. இது 1887ஆம் ஆண்டில் நடந்து கொண்டிருந்தது. இதற்கு பிறகு ஸ்வீடன் மிஷன் திருச்சபை தென்னிந்தியாவுக்கு மிஷனரியாக எஸ்தர் பீட்டர்சனை தேர்ந்தெடுத்தது. எஸ்தர் பீட்டர்சன் 1866ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 16ஆம் தேதி ஸ்வீடனில் பிறந்தார். மேலும் இவர் 1890ஆம் ஆண்டில் முதல் லேடி மிஷனரியாக மதுரைக்கு வந்தார். தொடர்ந்து ஆசிரியர்கள் மற்றும் நர்சிங் சகோதரிகளாக பலர் வந்தனர். இந்த இடத்திலிருந்து தனது சேவையை தொடங்கினார். அவர் தனது 70வது வயதில் இந்தியாவில் தமிழ் பெண்கள் மத்தியில் தனது சேவையை நிறைவேற்றினார். மதுரை மற்றும் திருப்பத்தூர் அவரது பணியின் தலைமையகமாக இருந்தது. அவர் மதுரை மற்றும் அதை சுற்றியுள்ள சிறுமிகளுக்காக பல பள்ளிகளை நிறுவினார். மேலும் உயர்நிலை கல்வியை பெற அவர்களை ஊக்குவித்தார். மதுரை மற்றும் உசிலம்பட்டியில் உள்ள பெண்கள் ரவிக்கையை அணிய செய்தார். மேலும் அவர்கள் பெண்கள் மத்தியில் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். சமூகத்திலிருந்து மரபு வழி மற்றும் மூட நம்பிக்கைகளை அகற்றுவதற்கான ஒரே வழி கல்விதான் என்று அவர் நம்பினார். அவர் நாட்டுக்கோட்டை, சாதுவலி மங்கலம், மதியூர் போன்ற இடங்களில் பல இடங்களில் சென்று சேவை செய்தார். தினமும் அவர் பல இடங்களுக்கு சென்று பார்வையிட்டார். இந்த இடங்களை தனது உதவியாளர்களான பாக்கியம், முத்தம்மாள், மாணிக்கம், தட்டம்மாள் ஆகியோரோடு நாட்டுக்கோட்டை, சாதுவலி மங்கலம், மதியூர் ஆகிய இடங்களில் சேவை செய்தார். அவர் சொந்தமாக ஒரு வீட்டை திருப்பத்தூரில் கட்டினார். அதை வயதானவர்களுக்கு ஒரு வீடாக மாற்றி ஆதரவற்ற இளம் பெண்கள் அதில் தங்க வேண்டும் என எண்ணினார். 1890ஆம் ஆண்டு முதல் 1960ஆம் ஆண்டு வரை அவர் தமிழகத்தில் பெண்கள் மத்தியில் ஓய்வின்றி கடினமாக உழைத்தார்.
அடுத்ததாக மிஷனரி மிஸ் எலன் நோட்மார்க் அவர்களை குறித்து காணலாம். அவர் 1902 ஆண்டு ஜூலை மாதம் 14ஆம் தேதி ஸ்வீடனில் பிறந்தார். 1938ஆம் ஆண்டில் மிஷனரியாக இந்தியா வந்தார். அவர் அடிப்படையில் ஆசிரியராகவும் ஒரு போதகராகவும் இருந்தார். அவர் பெண்களின் கல்வியுடன் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்தார். குறிப்பாக பெண் உயர்நிலைப் பள்ளி மற்றும் உசிலம்பட்டியில் பெண்கள் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் இவரால் தொடங்கப்பட்டது. நார்மார்க்கின் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகள் இவைகள்: 1949ஆம் ஆண்டில் உசிலம்பட்டி தொடக்கப்பள்ளி அரசு உத்தரவின் காரணமாக சரியாக இயங்க முடியவில்லை. மிஸ் நார்மார்க் மற்றும் உசிலம்பட்டியில் உள்ள வேறு சில முக்கிய நபர்கள் பள்ளியை வெற்றிகரமாக நடத்துவதற்கு பயனுள்ள முயற்சியை மேற்கொண்டனர். அவர் பெண்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியராகவும் தாளராகவும் இருந்தார். அவர் தைரியமாக உசிலம்பட்டி மற்றும் சுற்றியுள்ள கிராமத்து பெண்கள் மத்தியில் பணியாற்றினார். அவர் எப்பொழுதும் பல இடங்களை சுற்றி பார்க்க ஒரு குழுவினரை வேன் மூலம் அழைத்து வந்தார். அவர்கள் தையல், விதைப்பு, கைவினை பணிகள் போன்றவற்றை கற்றுக் கொடுத்தார்கள். குழந்தை திருமணத்திலிருந்து சிறு குழந்தையை காப்பாற்றிய அவர் பெண் குழந்தைகளை சிசு கொலையிலிருந்து காப்பாற்றி அவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு தங்குமிடம், உணவு, கல்வி அளித்து பல்வேறு துறைகளில் சமூகத்திற்கு அவர் சேவை செய்தார். சில சமயங்களில் அவர் தமிழ்நாட்டில் பெண்களின் முன்னேற்றத்திற்காக தைரியமாக சில நடவடிக்கைகளை எடுத்தார். அவர் கள்ளர் முன்னேற்ற குழுவின் உறுப்பினராக இருந்தார். திரு மூக்கையா தேவர் எம்எல்ஏ அவரை வீரம்மாள் என்று அழைத்தார், அதாவது தைரியமான தாய். அவர் 1965ஆம் ஆண்டு முதல் 68ஆம் ஆண்டு வரை சர்ச் கவுன்சில் உறுப்பினராகவும் கல்வி வாரியத்தின் தலைவராகவும் இருந்தார். அவர் மதுரை மற்றும் உசிலம்பட்டி பகுதிகளுக்கு சேவை செய்து 1969ஆம் ஆண்டில் மீண்டும் ஸ்வீடனுக்கு திரும்பினார். 1995ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதி அவர் நித்திய ஓய்வை எடுத்துக்கொண்டார். உலக போர்களின் காலத்தில் ஜெர்மனி மிஷனரிகள் இந்தியாவில் பணியாற்ற முடியவில்லை. ஏனெனில் ஜெர்மனி பிரிட்டிஷுக்கு எதிரானது. சிக்கலான நேரத்தில் ஸ்வீடிஷ் மிஷனரிகள் அவர்கள் மிகுந்த பொறுப்புடன் ஊழிய பணியினை மேற்கொண்டனர். ஸ்வீடிஷ் மிஷனரிகள் மிஷன் பண்புகள் மற்றும் மிஷன் பணிகளை திறம்பட நிர்வகித்தனர். இது தமிழ்நாடு வரலாற்றில் கிறிஸ்தவ மிஷனரிகளின் வரலாற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும். இந்தியாவில் மிஷனரிமார்களால் உருவாக்கப்பட்ட கிறிஸ்துவத்தின் வரலாறு இந்திய மக்களின் சமூக கலாச்சார வரலாற்றின் ஒருங்கிணைந்த ஒன்றாகவே பார்க்கப்பட்டு இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவ மக்கள் மீது கவனம் செலுத்துகிறது. நம்முடைய சமூகம், மத, கலாச்சார மற்றும் அரசியல் சந்திப்புகள் குறித்தும் இந்த சந்திப்புகள் அவற்றில் ஏற்பட்ட மாற்றங்கள் மற்றும் கிறிஸ்தவ நற்செய்தியை பாராட்டியதோடு இந்திய கலாச்சாரம் மற்றும் சமுதாயத்திலும் மிஷனரிமார்கள் ஒரு பகுதியாக இருந்தனர். இந்த கூறுகள் இந்தியாவில் கிறிஸ்துவத்தின் வரலாற்றை உருவாக்குகின்றன. மேலும் அவை ஒரு ஆய்வின் முடிவில் வரையப்பட்ட அத்தியாயங்களாக இருக்கக்கூடாது. ஆகவே இந்த வரலாறு பல நூற்றாண்டுகளாக இந்திய கிறிஸ்தவ மக்களில் மாறிவரும் அடையாளத்தை பற்றிய நுண்ணறிவை வழங்க வேண்டும். மேற்கோள் காட்டப்பட்ட சமூக தீமைகளை ஒழிப்பதில் பொதுவாக கிறிஸ்தவ மிஷனரிமார்கள் மற்றும் குறிப்பாக ஸ்வீடிஷ் கிறிஸ்தவ மிஷனரிகளின் பங்களிப்பு தமிழக வரலாற்றின் ஆண்டுகளில் நிரந்தரமாக இருக்கும். கிறிஸ்தவத்திற்கு மாறுவது இரண்டாம் நிலை மட்டுமே. ஆனால் அடிப்படை சமூக வசதிகளை வழங்குவது இந்த மிஷனரிகளுக்கு முதன்மையானது. நவீன சாலைகள் மற்றும் போக்குவரத்து இல்லாத நிலையில் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மைல் கல்லாக நடந்து சென்று மக்களின் தேவைகளை தனிப்பட்ட முறையில் கவனித்து சேவையை அதன் உண்மையான அர்த்தத்தில் வழங்கினர். இவை படிப்படியாக வளர்ந்து வயதானவர்கள் பராமரிப்பு மற்றும் சமூக ஒழுங்கு என ஒரு புதிய சமூக ஒழுங்கிற்கு வழிவகுத்தது. எனவே தமிழ் மக்களின் வளர்ச்சி தொடர்பான ஒரு புதிய பண்பட்ட, நாகரிக மற்றும் படித்த சமூகமாக தமிழ்நாடு மிஷனரிமார்களால் உருவாக தொடங்கியது. கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக.